இந்த நபர் ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பெண்ணு ஆமாம் நான் வந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த நபர் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெண்ணு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வராங்க. அங்கே படுத்து இருந்த எங்களுடைய மாமியார் மருமகளை எனக்கு பசிக்குது ஸ்வீட் ஏதாவது இருந்தால் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொடுக்குன்னு அடுப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு 1 மணி நேரத்தில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மருமகளை நான் காலையில் சாப்பிடவே இல்லை 1:30 மணி ஆச்சு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பசிச்சா நீனா போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்ல என்னால் நடக்க முடியாதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களே எதுவும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வீட்டு வாசல் கிட்ட நிற்கிற நபர்கிட்ட போய் அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. சாரி மனசு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நபர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் சரி சொல்லுங்க எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர் சொல்கிறாங்க வெளியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும். இப்படிலாம் வந்து வயசானவங்களுக்கு திட்டக்கூடாது பேசக்கூடாது. அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உன்னுடைய அம்மா மாதிரி நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? வெளியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காட்டாலும் பரவாயில்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அதுவும் இல்லாமல் பெரியவங்களுக்கு எப்படியுமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க சாரி மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய மாமியார் கிட்ட போய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கிறேங்க இனிமேல் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது ஃபுல்லாக என்கிட்ட கேளுங்க நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாமியாரும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.